இந்த நாளுக்கான வார்த்தை பார்த்தீங்கன்னா அலைனிங் பை ஹானரிங் த லோலி. அப்படின்னா கர்த்தர் யாரை ஹானர் பண்ணுவாரோ அவங்கள நம்ம ஹானர் பண்ணணும். அலைனிங். நம்ம எல்லாரையும் ஹானர் பண்ணிகிட்டே போக முடியாது. வேதாகமத்தில் ஆண்டு முதன்மை தாயின் தகப்பனையும் கனப்படுத்து அப்படின்றாரு. தாய் தகப்பனை இன்னைக்கு நிறைய பேர் கனப்படுத்துறதே கிடையாது. சம்டைம்ஸ் நம்ம கோவப்பட்டு ஏதோ பேசிடுறோம், அது பரவாயில்ல. ஆனால் அவங்கள சுத்தமாக அவங்க நம்ம வாழ்க்கையில் வேண்டான்னு நினைக்கிறதோ, அவங்க சொல்கிற எல்லாம் வச்சு நம்ம அசட்டை பண்ணுறது, அவங்கள எதிர்த்து பேசி அவங்கள காயப்படுத்துறது, இது எதையுமே ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். கர்த்தர் எதையெல்லாம் கனப்படுத்துகிறார் அதை நாமும் கனப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் ரோமர் 12:16 சொன்னீங்க. பெருமையாக இல்லாமல் ஆண்டு சொல்கிற பார்த்தீங்களா. ரோமர் 12:16 யாவரோட நீங்கள் என்ன பண்ணுங்க, 12:16 ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். அப்போ இந்த இடத்துல நான் சொன்னீங்க என்ன பண்ணுங்க, தாழ்மையா இருங்க, தாழ்மையா இருக்கிறவங்களுக்கு இணங்குங்க. இப்போது இன்னைக்கு இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைஃபையாக ஒருத்தவங்க வராங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அவங்கள கனப்படுத்தும். ஐயோ அவங்க பொலிட்டீஷியனாக இருக்கலாம், ஒரு அதிகாரியாக இருக்கலாம், நிறைய பெரிய ரிச் பீப்புளாக இருக்கலாம். ஸோ இப்போ பீப்புள் லுக் ஃபார் தி அவுட்வர்ட்லி கண்டிஷன்ஸ் டு ஹானர் பீப்புள், டு ஹானர் சம்படி. பட் திஸ் இஸ் நாட் பிப்ளிக்கல். காட் எப்படி ஹானர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்வர்ட்லி கண்டிஷன்ஸை வச்சு காட் யாரையுமே ஹானர் பண்ணுறது கிடையாது. God honors someone by their heart. God honors the lowly, the தாழ்மையானவர்கள், உலகம் மதிக்காதவர்களை கத்து கனப்படுத்த விரும்புகிறார், அவர்களை நேசிக்கிறார், அவர்களை உயர்த்த வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். அந்த ஹானரிங் த லோலி, இதுக்கான எபிரேய வார்த்தை பார்த்தீங்கன்னா லோலி அப்படின்றதுக்கு நாவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அநேக வேலை இந்த உலகம் யாரை ஓவர்லுக் பண்ணுதோ அவங்கள தான் காட் ஹானர் பண்ணணும்னு ஆசைப்படுறார். வேதாகமத்தில் எஸ்தர் ராஜாத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஒரு அடிமை பெண்ணாகி எஸ்தரை தான் ராணியாக உயர்த்தினார். ஒரு பெரிய பணக்காரத்துக்கு பணக்காரரை சேர்த்து வைக்கல, ஒரு ராஜாவுக்கு ஒரு ராஜகுமாரத்தி பெண்ணை ஆண்டு சூஸ் பண்ணலை. காடு யாரை சூஸ் பண்ணார் பாருங்க. இப்போ இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் வீட்டில் ஒரு பெண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறீங்க, இல்லை ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு பெண் பார்க்குறீங்க, எப்படி பார்ப்பீங்க? ஒரு அடிமை ஏதோ ஒரு ஒன்றுமே இல்லாதவங்களை கூப்பிட்டு நீங்கள் திருமணம் பண்ணிடுவீங்களா? பண்ண மாட்டீங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், எஸ்தரை ஒரு அடிமை பெண்ணாக இருந்தா, ஆனால் அவள் கர்த்தருக்கு உகந்தவளாக இருந்தா, இரவும் பகலும் ஜெபிக்கிறவளாக இருந்தா. ஆண்டவர் அவரை உயர்த்தி 127 ப்ராவின்சஸ்க்கு அவள் ராணியை மாற்றினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அந்த காரியம் செய்ய முடியுமா? தகுதியே இல்லாதவங்க, அப்படிப்பட்டவங்களை உயரத்துல வைத்து ஆசைப்படக்கூடிய இருதயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பாகவே யூ ஆர் அலைன்ட் with God's honoring of Allah. அடுத்தபடியாக பிலிப்பியர் 2:3 இது என்ன போட்டிருக்கோன்னு சொன்னா, நீங்கள் உங்களை விட மற்றவர்களை மேன்மையாக எண்ணுங்க. நீங்க மற்றவங்களை மேன்மையா எப்படி தெரியுமா எண்ணக்கூடாது. நான் ஒரு 10 கோடி சேவிங்ஸ் வச்சிருக்கேன், ஐயோ 30 கோடி, ஐயா சோத்திரம் எப்படியா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஏன்னா இவர் என்னோட பெரிய பணக்காரு. நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன், பட் இவங்க என்னோட நிறைய பிஜி முடிச்சவங்க, அதை வச்சு ஒரு மதிப்பு அப்படியான சொல்லலை. நீங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? எல்லாரையும் உங்களை விட மற்றவர்கள் என்ன பண்ணுங்க, மேன்மையாக எண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 2:3 ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலும் செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களும் மேன்மையுள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். இப்போ நீங்கள் ஒரு போதகராக இருக்கீங்க, ஒரு விசுவாசிக்கு நீங்கள் சோத்திரம் பண்ணுவீங்கன்னா நிச்சயமாகவே நீங்கள் தாழ்மையாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ விசுவாசிங்களே இந்த பாஸ்ட் தான் சோத்திரம் போடுவேன், இவருக்கு போட மாட்டேன்னா அது தப்பு. ஸோ நம்ம எல்லாரையும் என்ன பண்ணணும், கனம் பண்ணுவது எல்லாரையும் நம்ம பண்ணவே தான் வாசனை சொல்லுது, யாரையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. ஆனால் நம்ம ஏன் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் இந்த இடத்துல கீழே இருக்கிறவங்க, தாழ்மையானவங்க, ஏழைகள், திக்கற்றவர்கள், பிச்சைக்காரர்கள், இவங்களை நம்ம நிச்சயமாக கனப்படுத்துறோம். ஏன்னா கர்த்தர் அவங்கள கனப்படுத்தி இருக்கிறார், அதனால நம்மளும் கனப்படுத்தணும்னு நான் சொல்ல வரேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 19:17
கர்த்தர் கர்த்தர் கனப்படுத்துறவங்களுக்கு நம்ம எப்படி இருப்போம்னு சொன்ன 19:17 வாசிக்கிறேன். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அப்ப நீங்க ஏழைக்கு கொடுக்கறது யாரு கொடுக்குறீங்க? கர்த்தரை கொடுக்குறீங்கன்னு போடப்பட்டிருக்கு. அப்ப ஏழை நீங்க அசட்டை பண்ண யார் அசட்டை பண்றீங்க? கர்த்தரை அசட்டை பண்றோம். நீங்க நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. திக்கச்சவர்கள், பிச்சைக்காரங்க, ஏழைலாம் அப்படியே சர்வசாதாரணமா ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப உங்களை இரிட்டேட் பண்றாங்கன்னு சொன்னா கண்டிப்பா நீங்க ஏதோ ஒரு காரியம் பண்றீங்க, தப்பு இல்லை. ஆனா ஒரு ஏழையை பார்த்த உடனே அவங்கள அசட்டையா பாக்குறது, அவங்கள கீழ்த்தரமா பாக்குறது, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸோட பாக்குறது, ஸோ இதெல்லாம் வந்து தேவனுடைய கேரக்டர்ஸ் கிடையாது. ஸோ இந்த கேரக்டர்ஸ் வந்து உலகத்தாருக்கும் பொல்லாதவர்களும் மேட்டிமையானவர்களுக்கும் இருக்க வேண்டியது. ஒரு தேவ பிள்ளைகளாகி நமக்கு எல்லாரையும் ஒரே மாதிரி நம்ம பார்க்கணும், எல்லாரும் நம்ம ஒரே மாதிரி கனப்படுத்தணும். வசனம் சொல்லுது, நல்லா ட்ரெஸ்ஸு ஹைஃபையாக போட்டு ஒருத்தன் வரான், அவனை பார்த்து என்ன பண்ணு, மேலே வந்து இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்கிற. ஆனால் அதே ஆலயத்தில் ஒருத்தர் ஏழ்மையாக வரான், அவன் என்ன பண்ணுற, ஏன் அவன் இப்படியே பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்கிற. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. நம்ம பண்ணுற எல்லாத்தையும் அவர் பார்க்குறாரு. ஸோ அதெல்லாம் அவருக்கு பிடிக்குதுன்னா பிடிக்கல, அதனால தான் அதை எழுதி வச்சிருக்காரு. அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஏசப்பட சொல்லுவோம், ஆண்டவரே நான் உன்னோட அலைனாக என்ன கொடுங்கப்பா. ஒரு வேல்யூ, ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு அன்பு. நம்ம யாரை சர்வ் பண்ணுறோம்? ஆண்டவர் பார்த்தீங்கன்னா சீஷருடைய பாதங்களை தொட்டு அந்த பாதங்களை கழுவினார். சீஷர்கள்லாம் சாதாரணமாக யாரும் ஐஏஎஸ் அதிகாரியில் சீஃப் மினிஸ்டர்ஸ் கிடையாது, எல்லாம் வந்து மீனவர்கள். அவ்வளோ பெரிய ராஜாதி ராஜா அவர்கள் பாதங்களை கழுவினார். ஹல்லேலூயா. நாமும் கூட இன்னைக்கு ஏழை எளியர்களை அசட்டை பண்ணக்கூடாது, விதவைகளை அசட்டை பண்ணக்கூடாது, திக்கச்சர்களை அசட்டை பண்ணக்கூடாது, தகப்பனத பிள்ளைகளை அசட்டை பண்ணக்கூடாது. ஏழ்மையானவங்க ஆலயத்தில் வராங்கன்னா அவங்களை அதிகமாக கனப்படுத்தணும் பணக்காரங்களை விட. ஆனால் எனக்கு அதான் ஆப்போசிட் நடக்குது. பணக்காரலாம் அதிகமாக கனத்தை கொடுக்குறோம், ஏழைகளை நம்ம என்ன பண்ணுறோம், அசட்டை பண்ணுறோம். அதனால தான் எனக்கு அநேக வேலை என்ன பண்ணுறோம், தவறுகளை நம்ம செய்து கொண்டிருக்கோம். அடுத்தது ஃபேவரட்டிசம், தனித்தனியாக ட்ரீட் பண்ணுறது. ரிச்சுக்கு பணக்காரங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது, ஏழைகளை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது. இது வந்து இட்ஸ் நாட் வித் காட், இட்ஸ் நாட் அலைனிங் வித் காட்ஸ். காட் எங்கேயாச்சும் மழை பெய்யுது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் மழை பெய்யுது. பணக்காரங்களுக்கு கோல்டு மழை, நமக்கு சாதா மழை பெய்யுது, ஆனால் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே தண்ணி தான், கிரீன் மரம் தான் எல்லாருக்குமே, மரம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது, காய்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. there's no difference for anyone. அதே மாதிரி கர்த்தரோட உருவம், எல்லாருக்கும் ரத்தமும் ரெட்டாக தான் இருக்குது, யார் ரத்தமும் ஒயிட்டாகவும் ப்ளூவாகவும் கிடையாது. ஸோ God is not for favoritism. So we should reject favoritism. ஹல்லேலூயா. ஏசாயா 58:10 வாசிப்போம். பசி உள்ள இடத்திலே உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்போது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகார மத்தியானத்தை போலாக்கும் சொல்றாரு. பாண்டு சொல்ற, என்ன பண்ணு, நீ வந்து பசி உள்ளவங்க ஆத்துமாவை சாய்த்து, பசியா இருக்கிறவங்க, திக்கற்றவங்க, விதவைகள், அவங்க நம்ம விசாரிக்கணும். ஹல்லேலூயா. கைண்ட்னஸ் அண்ட் கம்பேஷன் யாருக்கு காமிக்கணும்? ரிஜெக்ஷன் இருக்கிறவங்க, தள்ளப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், அவங்களுக்கு நம்ம கைண்ட்னஸை காமிக்கணும், கம்பேஷனை காமிக்கணும். இதான் வந்து அலைனிங் வித் காட்ஸ், ஹானரிங் த லோலி. ஹல்லேலூயா. அதே போல் பைபிளில் பார்த்தீங்கன்னா தாவீதையே ஆண்டவர் ராஜாவாக்குறாரு. காட் ஹானர்ட் எஸ்தர் பார்த்தோம். எஸ்தர் யார்? அடிமையை ராணியாக்கி கர்த்தர் கனப்படுத்தினார். இந்த இடத்துல தாவீது ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவன். அவங்க அப்பா கூட அவனை நேசிச்சாதான் தெரியாது. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு அந்த பையன் மேலே ஒரு அன்பே இல்லாதனால தான் சாமவேதகசி வரும்பொழுது கூட வீட்டுக்கு வாப்பா இருப்பான்னு கூட கூப்பிடல. அட்லீஸ்ட் அண்ணன் யாராவது ஒருத்தங்களை அபிஷேகப்படுத்துவாருன்னு கூட அவங்க தோணலை. David was rejected because of his nature, because of something he was rejected. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த ரிஜெக்ட் பண்ண தாவீதை தான் ராஜாவாக மாற்றினார். ஏன்னா தாவீதுடைய சிறுமையை கர்த்தர் கண்டார். அண்ணாளுக்கு பிள்ளையை கொடுத்தார். அவங்க சொல்ல, என் சிறுமையை கர்த்தர் கண்டார்னு சொல்றாங்க. கர்த்தர் ஒருவருடைய சிறுமையை தள்ளுகிற தேவன் கிடையாது. அண்ணாள் என்ற அந்த ஸ்திரியை கர்த்தர் எப்படி கனப்படுத்தினார்? சாமுவேலை தீர்க்கதரிசியா, அந்த ராஜாவா, அந்த ராஜ்யத்துக்கே அவர் தீர்க்கதரிசியா கர்த்தர் வைத்தார் சாமுவேலை. ஹல்லேலூயா. அது போலதான் கர்த்தர் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஜனங்களை கர்த்தர் பயன்படுத்தினார். பேதுரு ஒரு மீனவர் தான்,
ஆனா அந்த அந்த மீனவர் தான் இன்னைக்கு அப்போஸ்தலருக்கெல்லாம் அப்போஸ்தலரா வச்சிட்டார். ஹல்லேலூயா. பிரதான அப்போஸ்தலர் என்ற பட்டத்தை அவருக்கு தந்தார். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவைகளை அவர் மேன்மையாக வைக்க ஆசைப்படுறார். நாமும் என்ன பண்ணணும்? அதை மேன்மையா வைக்க முயற்சி பண்ணணும். சிறுமைப்பட்டதை சிறுமையா தள்ளிவிடக் கூடாது. தாழ்மையா இருக்கிறவங்களை தூக்கி விட நம்ம ஆசைப்படணும். ரொம்ப படிக்க முடியாதவங்களுக்கு படிப்பை கொடுக்கணும். உங்க பிள்ளைங்க இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சு அந்த பிள்ளைங்களை கார்பரேஷன்ல சேர்த்து விடக்கூடாது. உங்க பிள்ளைங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க அதே ஸ்கூல்ல அவங்களை நீங்க படிக்க வச்சீங்கன்னா யூ ஆர் ட்ரைங் டு பி த சேம் ஆட்டிடியூட் ஆஃப் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிலாம் நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா இந்த உலகமே ரட்சிக்கப்பட்டுரும். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வேதாகமத்தில் போவாஸை பார்த்தீங்கன்னா அந்த ரூத் ஒரு சாதாரண பெண்மணி தான், ஒரு புவர் விடோ அவ. ஆனால் அந்த போவாஸ் நல்ல இருதயம் பாருங்க, அந்த பெண்ணை அவன் பாதுகாத்தான், அவளுக்காக ப்ரொவைட் பண்ணுறான், அவன் மேலே இறக்கமாக இருக்கான். அதுதான் போவாஸுடைய சந்ததியில் கர்த்தர் வந்தார், அவன் வித்திர இயேசு கிறிஸ்து பிறந்தார். தாவீதை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேவி புஸ்தகத்தை குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நிறைய இந்த மெடிடேஷன் டைமில். இந்த ஒன்றுத்துக்கும் உதவாத அவனை கடைசி வரைக்கும் வைத்து பராமரித்து தனக்கு சோறு போடுறாரு தாவீது. எவ்வளோ ஒரு இறக்கம் பாருங்க. அதுவும் ராஜ சமூகத்தில் ராஜாவுக்கு ஈக்குவலாக உட்காந்து சாப்பிட வைக்கிறார். தொற்கால் எடுத்துக்கோன்னா தொற்கால் மரித்து ஓயோட வந்தா, ஏன்? அவள் விதவைகளை பராமரித்தார், அவளுக்கு ட்ரெஸ்ஸை விற்று அவங்களுக்கு உதவி செய்தார். ஸோ இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் எதுக்காக? உங்க வீடு கட்டுறதுக்காக தான் நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. யாரோ உங்க வீட்டு பிள்ளையை படிக்க வைக்கதான் நீங்க சம்பாதிக்கிறீங்க, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இன்னொருத்தவங்க படிக்கிறதுக்காக நீங்க வேலைக்கு போனீங்களா? இன்னொருத்தவங்க குடும்பம் கட்டப்பட நீங்க பிரயாசப்பட்டீங்களா? கீழ்த்தரமா தள்ளப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிற மக்களுக்காக நன்மைகளை செய்றீங்களா? அவங்கள கனப்படுத்த முடியா, அவங்கள கனம் உள்ளவர்களா மாத்த நீங்க முயற்சி பண்றீங்களா? அப்படின்னா அப்பதான் you can be aligned with God's way of honoring people. Hallelujah. ஸோ இந்த நாளிலே தாமே கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கண்டிப்பா இதை புரிஞ்சிருக்கும். நிச்சயமா தேவன் நம்ம எல்லாரும் அவரை போல இருக்கதான் ஆசைப்படுறாரு. இந்த சிறியருக்கு எதை செய்து எனக்கே செய்து சொல்லியிருக்காரு. ஸோ வாட் எவர் யூ டூ டு த லோலி, இட் இஸ் பீன் டன் டு காட். ஸோ பி வெரி கேர்ஃபுல் அபவுட் வாட் யூ ஆர் டூயிங். ஸோ நம்ம எப்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். ஏழைகளை மேபி ட்ரீட் பண்ணுறோம், அவங்க எப்படி ஒதுக்கக்கூடாது, அவங்கள தள்ளக்கூடாது. ஒரு வேளை சாப்பாடு கேட்டு வராங்கன்னா அவங்கள சீப்பாக விரட்டக்கூடாது. இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா ஒரு 4 ரூபாய் 5 ரூபாய் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கையில் எங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்து அவங்களை அனுப்பி வைங்க. ஸோ யாரையுமே அசட்டை பண்ணக்கூடாது, யாரையுமே நம்ம ஒதுக்கி தள்ளக்கூடாது. கர்த்தர் அதை பிரியப்பட மாட்டார். ஜெபம் பண்ணலாமா? அப்பா, இந்த வேலையிலே கூட ஆண்டவரே நாங்கள் உண்மை போல மற்றவர்களை கனப்படுத்தணும்ப்பா. தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், தாழ்மையை தூக்கி நிறுத்துறதுன்னு சொல்லி குப்பையில தூக்கி கோபுரத்தில் வைக்கிற தேவனப்பா. ஆனால் நீங்கள் மட்டும் எங்களை குப்பையில தூக்கி மேலே வச்சுருங்க. ஆனால் நாங்கள் மேலே வந்ததுக்கப்புறம் குப்பையில இருக்கவங்களை பார்த்து அசட்டை பண்ணுறோம், அதே குப்பையில இருக்கவங்களை பார்த்து நாங்கள் தவறாக நினைக்கிறோமே. இப்படிப்பட்ட மைண்ட் செட்டெல்லாம் எங்ககிட்ட மாறணும் ஆண்டவர். ஏசப்பா, நாங்கள் எந்த நிலைமையிலேருந்து வந்தோம் அதை நாங்கள் மறக்காதபடிக்கு கடந்து வந்த பாதையை நாங்கள் நினைத்து நாங்களும் மற்றவர்களுக்கு உண்மை போல அப்பா அவர்களை கனப்படுத்தி உதவி செய்து அவர்களை மேலே தூக்கி வைத்து அழகு பார்க்கிற இடத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவர். ஒரு விஷயாக எங்களை மன்னியும் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வேற்றுமைகளை மன்னியும். பணக்காரர்களும் ஏழைகளும் வித்தியாசம் பண்ணுகிறத மன்னிங்கப்பா. ஃபங்க்ஷன் பண்ணால் பணக்காரங்களா பார்த்து கூப்பிடுறோம், பர்த்டே பார்ட்டி பண்ணால் பணக்காரங்களா பார்த்து கூப்பிடுறோம், பணக்காரங்களுக்கு தான் மேலே சேர் போட்டு உட்கார வைக்கிறோம் ஆண்டவர். இப்படிப்பட்ட பொல்லாத இருதயம் எல்லாம் எங்கள் கிறிஸ்தவத்தை மாறணும் ஆண்டவர், எங்கள் வாழ்க்கையிலிருந்து மாறணும் ஆண்டவர். எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இசப்பா, இந்த வேலை எங்களுக்கு எங்களை எப்போ கொடுக்குறோம். எங்கள் ஒரு விஷயம் மாற்றுங்க ஆண்டவர். உண்மை போல தயால குணத்தை எங்களுக்கு தாங்க இசப்பா. இந்த வேலை ஒரு விஷயம் தாழ்த்தி எப்போ கொடுக்குறோம். இயேசுவே நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மே காட் பிளஸ் யூ. கண்டிப்பாக இது எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு டாப்பிக்கு. கண்டிப்பாக இதை நீங்கள் இன்னும் நல்லா கேட்டு மற்றவங்களுக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக இது அநேகரை மாற்றக்கூடியதாக இருக்கு நான் விசுவாசிக்கிறேன். மே காட் பிளஸ் யூ.